அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் கடவுளுக்கே உரியது. அந்த கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், அவருக்கு கூட்டாளிகள் கிடையாது. இன்றைக்கி நம்ம கடவுளுடைய நாட்டுப்படி இதயம் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள விஷயங்களை பற்றி பார்ப்போம். குரானில் கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஒவ்வொருத்தருமே சில என்ன சொல்கிறது என்டிட்டிஸ், அதாவது சில நபர்கள் நம்மளோட இருக்கிறாங்க, அல்லது சில அங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். மனித உடல் மற்றும் அதனுடைய மூளை, ஆன்மா அதனுடைய மனம், அல்லது ஆன்மா இதயம். ஏன்னா கடவுள் எப்போவெல்லாம் ஆன்மாவை குறித்து பேசுகிறாரோ ஒரு மூன்றாம் நபராக தான் அந்த ஆன்மாவை பேசுகிறார். நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு தீங்கிழைத்து கொண்டீர்கள். அப்போ ஆன்மாங்கிற ஒரு அங்கமாக வச்சுக்கிட்டோம்னா அந்த ஆன்மாவுக்கு தீங்கிழைக்கிறது ஒன்று. அது என்ன அப்படின்னா அதனுடைய மனம் அல்லது உண்மை, அதாவது அதனுடைய இதயம். எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அவர் தான் ரியல் பர்சன். இப்போ நான் அந்த பாடி இருக்கேன், ஆனால் இந்த பாடி ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னுடைய மனம் தான். நான் என்ன செய்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், இதை தான் என்னுடைய பாடி ரெப்ரசன்ட் பண்ணுறது அதுதான். ஸோ இப்போ நான் ஒரு விஷயத்தை யோசித்து, இப்போ உதாரணத்துக்கு நான் நெருப்பில் கை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நான் வைக்கிறேன் கையை அப்படின்னா, நான் என்னுடைய உடலுக்கு தீங்கிழைத்து கொண்டேன். என்னுடைய விரலை நெருப்பில் வச்சுட்டேன். ஸோ அந்த நான்கிறது தனியாக நிற்கிது, உடலுங்கிறது தனியாக நிற்கிது. அதே மாதிரி ஆன்மா அதனுடைய சுயம் அல்லது அதனுடைய மனம். இதை குரானில் நம்ம ரிப்பீட்டடாக எப்படி பார்க்கலான்டாக்கா, ஆன்மாவுக்கு, அதாவது உண்மையான நபர்கிட்ட கடவுள் பேசும்போது இந்த மனித உடலை நோக்கியோ அல்லது நம்முடைய மூளையை நோக்கியோ கடவுள் பேசுகிறதில்லை. கடவுள் பேசுகிறதெல்லாம் நம்முடைய இதயத்தை நோக்கி தான் சொல்கிறார். உதாரணத்துக்கு 274வது வசனத்தில் யூதர்களை பற்றி கடவுள் சொல்கிறாங்க. அவங்க எல்லா அத்தாட்சிகளையும் பார்க்குறாங்க. எல்லா அத்தாட்சிகளையும் பார்த்ததுக்கு அப்புறமும் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுக்கும்போது அங்கே கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, உங்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டன, உங்களுடைய பிரெயின் கடினமாயிருச்சு அப்படின்னு சொல்லலை. யுவர் ஹார்ட், உங்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டன. கடினமான பாறைகளில் கூட தண்ணி வெளியே வரும், சிலது தண்ணி வெளியே வந்துடும். அதை விட உங்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டது. 93வது வசனத்துலையும் அவங்க எல்லா அத்தாட்சிகளையும் பார்த்ததுக்கு அப்புறமும் கடவுளை மறந்துட்டு காளைக்கன்றை வழிபட்டாங்க. அந்த காளைக்கன்றனுடைய வழிபாடு அது அழகாக அந்த அடோரேஷன் அவங்களுடைய இதயங்களில் நிரம்பி விட்டது அப்படின்னு சொல்கிறார். ஸோ உண்மையான நபரை நோக்கி தான் இதெல்லாம் கடவுள் பேசுகிறாங்க. இந்த உடல், இந்த செவிப்புலன், பார்வை, மூளை, இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் அ டூல், ஒரு கருவி மாதிரி தானே ஒழிய இவங்க குற்றம் பிடிக்கப்பட மாட்டாங்க. இவங்க மண்ணோட மண்ணாக போயிடுவாங்க. ஏன்னா இந்த பாடி, இந்த உடலுங்கிறது இந்த பூமியை சேர்ந்த ஒரு பொருள், அவ்வளவுதான். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதயம்னு கடவுள் சொல்கிறாருல்ல, இந்த இதயமும் இதனை சார்ந்த ஆன்மாவும், இதனோடு தொடர்போடு இருக்கக்கூடிய ஆன்மாவும், இவங்க தான் உண்மையான நபர். அதுதான் நான், உண்மையான நான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால தான் கடவுள் எல்லா வசனங்களையும் நம்ம திரும்ப திரும்ப பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய இதயங்கள், அவங்களுடைய இதயம்னே சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு பயன் பண்ணணும் போது எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது. அந்த படப்படப்பு எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ இதயம், நார்மலாக இதயம் என்ன பண்ணுது, பிளட்டை பம்ப் பண்ணுது, மேலே போயிட்டு ரிட்டர்ன் வருது. ஸோ இதனோட தான் எண்ணங்கள் பாஸ் ஆகுது. ஒவ்வொரு மெமரிஸும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து என்ன போகுதோ அதைத்தான் இது ஒர்க் அவுட் பண்ணும். இது என்ன முடிவெடுக்குதோ அதைத்தான் இது ஒர்க் அவுட் பண்ணுமே ஒழிய இது சொல்கிறத இது கேட்கணுங்கிற கட்டாயம் இதுக்கு இல்லை. ஆனால் கேட்கும். எப்பண்டாக்கா, சாத்தானுடைய சந்ததியான ஜின்கள் நம்மளோட இருக்கிறாங்க, அவங்களும் சாத்தான்கள் தான். அவங்க இங்கே சொல்லுவாங்க, இங்கே சொல்லி இதில் போகும், மண்டையில் போகும், இங்கேருந்து இதயத்துக்கு வரும். அப்போ இது சொல்கிறத இது கேட்கக்கூடாது. என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணணும். கேட்காத, கடவுளிடம் பாதுகாப்பு தேடு, அவனை வெளியே அனுப்பு அப்படின்னு இது சொல்லணும்.
சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னாக்கா அது என்ன சொல்லுது, அது இது கேட்க ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் மனிதர்கள் கடவுளுடைய அத்தாட்சிகளை பார்த்த பின்னரும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அடைந்த பின்னரும் கடவுளுடைய பேச்சை கேட்காம சாத்தானும் அவனுடைய சந்ததிகளும் சொல்லக்கூடிய பேச்சை அவங்க கேட்கக்கூடியவங்களாம் மாறிடுறாங்க. ஸோ ஹார்ட், நம்முடைய இதயம்தான் இங்கே உண்மையான உண்மையான ஆன்மாவுக்கு சொந்தமான ஒரு விஷயமாக, நபர்னு சொல்ல முடியாது, ஒரு விஷயமாக அதுதான் இருக்குது. அதுதான் உண்மையான மனம். 6ஆம் அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் சாரி 6ஆம் அத்தியாயம் 43வது வசனத்தில் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நம்முடைய சோதனை அவர்களை வருத்திய பொழுது அவர்கள் மட்டும் இறைஞ்சிருந்தா அது அவங்களுக்கு சிறப்பானதாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கு மாறாக அவருடைய இதயங்கள் கடினமாகிவிட்டன. மேலும் சாத்தான் அவருடைய செயல்களை அவருடைய கண்களுக்கு அழகாக்கி விட்டான். ஸோ சோதனைகள் வரும்போது அங்கே சோதனையை எதிர்கொள்கிறது யார், அந்த சோதனையை கையாளுறது யார் அப்படின்னு பார்த்தா இதயம்தான். அங்கே அந்த இதயம் என்ன செஞ்சுருக்கணுண்டாக்கா, ஒரு முடிவு எடுத்துருக்கணும். கடவுள்கிட்ட நம்ம இறைஞ்சுவோம், கடவுள்கிட்ட நம்ம கேட்போம், உறுதியாக இருப்போம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கணும். அது பண்ணாதனால அவங்க நஷ்டத்துக்கு உள்ளாயிட்டாங்க. சாத்தான் அவங்களுடைய செயல்களை அழகாக ஆக்கிட்டான் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ப்ரெஷரு, அந்த டென்ஷன், அந்த அழுத்தம், தமிழில் சொல்லுங்கள், அழுத்தம் எல்லாத்தையும் அங்கே உணர்றது எது அப்படின்னு பார்த்தாக்கா நம்முடைய ஹார்ட் தான். ஸோ அந்த இடத்துல அந்த ஹார்ட் என்ன செய்யுதுண்டாக்கா, நம்முடைய உண்மையான அந்த மனம் என்ன செய்யுண்டாக்கா, அந்த சோதனையை பொறுத்து கொள்ள முடியாமல், அந்த சோதனையை ஒரு சோதனையாக பார்க்காம அது ஒரு பெரும் கஷ்டமாகவும் ஒரு துன்பம் நிகழ்ந்து விட்டது போலவும் இந்த மாதிரியான வேறு விதமான கன்ஃபியூஷன்ஸில் போகிறதுனால தான் அது இறுகிடுது. கடவுள்கிட்ட திரும்பணுங்கிறதே அதுக்கு மறந்துடுது. அந்த கஷ்டத்திலே உழன்று கொண்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் கடவுள் பக்கம் திரும்ப மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் உதாரணம்தான். உண்மையான நபருக்கு சொந்தமானது நம்முடைய இதயம்தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வசனங்கள் 2ஆம் அத்தியாயத்தில் 97வது வசனத்துலையும் கடவுள் சொல்கிறாங்க, முகமது நபி மேலே போகும்போது குரான் அவருடைய இதயத்தில் தான் வைக்கப்பட்டது, அவருடைய மூளையில் இல்லை, இதயத்தில் வைக்கப்பட்டது. இதயத்திலிருந்து வெளியில் கொண்டு அதை ப்ராசஸ் பண்ணி வெளியே கொண்டு வர்றது பிரெயின். அது ஒரு ஜஸ்ட் அ டூல் அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் கடவுளுடைய கிருபையினால். சூரா 2 வசனம் 97. ஸோ யார் கேப்ரியலை எதிர்க்கிறாங்களோ அவங்க தெரிந்து கொள்ளட்டும், அவர்தான் இந்த குரானை உம்முடைய இதயத்தில் கொண்டு இறக்கினார் கடவுளுடைய நாட்டத்திற்கேற்ப அப்படிங்கிறத 2ஆம் அத்தியாயம் 97வது வசனத்தில் கடவுள் சொல்கிறார். Today the subject is heart, about the heart, what Quran tells us about the heart. So we are here for the test as a human, but we are not only existing here. There are some other entities attached to this body, like the body and the brain, the soul and its mind, and the jinn companion. So the real person, whenever God addressing the souls, he addressing them in the third place, like God saying, you have wronged your souls. Then who is that you? It means you are the one who takes the decisions, the one who thinks real, for the mind which belongs to the real person, the soul. Like when I decide to put my finger into the fire, it is my brain who decided that, and it caused the bad thing to my body. The same thing which is our mind, the real mind or the heart or whatever we can call it, it causes the wrongings, or it hurts the soul, or it whatever God saying in the negative ways. God saying they have sold their souls. Who is that? It means the mind, the real mind who is thinking, which belongs to the soul, not the brain, which is like it's just a tool only. In Quran we can see God always talks about the heart of the human, not about the brain.
In one of the verse, God saying, God gave us the hearing, eyesight, and the brain, and we are responsible for using it in a right way or wrong way. So it's just a tool which was given by God to live in this life, in this world. So in Surah 274 and 93, we can clearly see that God saying it's about the children of Israel. After they saw all the miracles, after they received most of the blessings from the God, they couldn't submit to God's will. They didn't submit. So at that point, God is saying in Surah 274, He said, despite this, your hearts hardened like rocks, not the brain, your hearts. Whenever, like for example, if I get tension, or if I am angry, or if I am in fear, where we are feeling that? Here, not here. So the real person, the real mind, it's here. So that's why God says their hearts became hardened, even harder than the rocks. In Surah 2 verse 93, God saying, the children of Israel, they are saying, we hear but we disobey. So God says, their hearts became filled with adoration of the calf due to the disbelief. So God is addressing always the people or the real person through his heart or her heart. Surah 2 verse 97 also, we can see when Gabriel took Muhammad to the highest heaven, the Quran was placed into his heart, not in his brain. So the heart is the real thing which belongs to the real person, the soul. Every believers need assurance and reassurance. Always they are asking, whenever we see the 19 miracles, we are getting assurance. And when something happens which we were imploring God for, when we attain that, we are getting assurance. We are receiving assurances. But when we see the verses, Surah 2 verse 260, Abraham said, my Lord, show me how you revive the dead. He said, do you not believe? He said, yes, but I wish to reassure my heart. So, this is the one who needs the assurance. This is the one who needs to be a strong thing. So God showed him the miracle, then he got the assurance, reassurance. Like Surah 5 verse 113, it's about the disciples of Jesus. They say, we wish to eat from it. They asked for a feast from God. So they replied a question from God. They said, we wish to eat from it and to reassure our hearts and to know for sure that you have told us the truth. We will serve as witnesses thereof. So through this verse also we can clearly see the heart is the real person who has to have the assurance, who has to get the assurance in order to lead a righteous life and to attain the total submission. சூரா 2:260 மற்றும் 5 அத்தியாயத்தில் 113 வசனம். இந்த இரண்டு வசனங்களையுமே பார்த்தோம்னாக்கா ஒரு வசனம் ஆபிரகாம் உடையது, ஒரு வசனம் ஜீசஸ் உடையது. இவங்க ரெண்டு பேருமே இந்த ஆபிரகாம் என்ன கேட்குறாருண்டாக்கா, நீங்கள் எப்படி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறீங்க எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ நம்பலையா? நான் நம்புகிறேன், ஆனால் என்னுடைய இதயத்தை நான் மறு உறுதி செய்து கொள்ள விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜீசஸுடைய சீடர்களும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, கடவுளிடமிருந்து ஒரு விருந்து கேட்குறாங்க. அப்போ விருந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கடவுள் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னால், நாங்கள் அதிலேருந்து உண்ண விரும்புகின்றோம், மேலும் எங்களுடைய இதயங்களை உறுதிப்படுத்தி கொள்ள, மறு உறுதி செய்து கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியும்னா, நம்முடைய இதயம்தான் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது, உறுதியை அடைய வேண்டிய விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். Surah 3 verse 8, there is a prayer. Our Lord, let not our hearts waver, now that you have guided us. Shower us with your mercy, you are the granter. So, whenever we are in a test,
or what we can say, a test like the bigger test, like the Prophet Muhammad, when he was in the battle, it was a big test. They were shaken up until they asked the God's victory. Even in that kind of test also, the only one thing need not to be wavered and need to be a strongest one, that is our heart, our mind. We can say our mind or our decision. We can say in any other, we can call it on any other words. It simply is an allegorical word, God saying heart. But the real thing behind the heart means our decision, our thinkings, our thoughts. That is the real thing behind whenever God calls heart. சூரா 3 வசனம் 8ல் கடவுள் சொல்கிறாங்க, ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போது எங்களை வழி நடத்திட்டீங்க, எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீங்க அப்படின்ட்டு கடவுள் கேட்க சொல்கிறாங்க. உங்களுடைய கருணையை எங்கள் மீது பொழியுங்கள் அப்படின்ட்டு கடவுள் கேட்க சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லா விதமான சோதனைகள்லையும் கஷ்டங்கள்லையும் துன்பங்கள்லையும் உறுதியாக இருக்க வேண்டியது, பொறுமையோடு இருக்க வேண்டியது, தடுமாறாமல் இருக்க வேண்டியது நம்முடைய இதயம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். இதயங்கிறது ஒரு உருவக வார்த்தை தான் கடவுள் சொல்கிறது. அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னாக்கா நம்முடைய முடிவு, நம்முடைய சிந்தனை அல்லது நம்முடைய எண்ணங்கள், ஆழ்ந்த எண்ணங்கள் எல்லாமே அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு விஷயங்கள் தாங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ், let us see in the next khutbah. தூபு இலல்லாஹ். கடவுளை மறந்துங்க. Alhamdulillah, ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. All praise be to God, and I bear witness there is no God except God, and He is one and He has no partners besides Him. Surah 4 verse 65, it talks about the real believers. Who is the real believers? God is saying, never indeed by your Lord, they are not believers until they come to you to judge in their disputes, then find no hesitation in their hearts, whatsoever in accepting your judgment. They must submit a total submission. So we received a lot of information through the God's Messenger of the Covenant. It's all about a judgment. It's all about judgment regarding the dispute which we had and which we have also. So there is a judgment which come from God. So whenever we receive any information, we should not have any hesitation to accepting it. If we can't, it means we have a trouble inside. We have to repair it. We have to rectify it, inshallah. Because not all the people are in the same place. Every one of us have some questions against the information, but we have to conquer it. We have to fix it, inshallah. So in that place also, God is saying your heart. We should not have any doubt, any reluctant or any cross thinkings about the judgments or informations. ஸோ 465 வசனத்தில் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, யார் ஒரு தூதர் ஒரு முடிவு சொல்லிட்டாருண்டாக்கா, ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாருண்டாக்கா, அதை பற்றி எந்த விதமான தயக்கமும் அவங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்வதில் அவங்க தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள். அந்த மாதிரி சரணடைவங்க தான் உண்மையான சரணடைந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம எப்போல்லாம் கடவுள்கிட்ட இருந்து நமக்கு தகவல்கள் வருதோ அப்போல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, அதை முழு மனதோடு நம்ம அதை ஏற்றுக்கிறணும். இதயத்தில் எந்த விதமான தயக்கங்களும் வச்சுக்கக்கூடாது. ஆனால் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. சிலர் உடனே ஏற்றுக்குருவாங்க, சிலருக்கு கேள்விகள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் களைஞ்சு அதையெல்லாம் சரி செஞ்சு நம்முடைய மனசை, நம்முடைய இதயத்தை உறுதிப்படுத்தணும். அப்படி செய்ய முடியல அப்படின்னாக்கா நம்ம தான் நம்ம பிரச்சனைக்கு உள்ளாவோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். In Surah 8 verse 2 also, where God is saying about the true believers, it's a criteria of true believers. The true believers are those whose hearts tremble when God is mentioned, and when His revelations are recited to them, their faith is strengthened and they trust in their Lord. So the real person is the one who gets these kind of things, trembling or assurances or love towards God, whatever it is, because we have to love God from our heart, not from our brain.
I was thinking about the contact prayer, like why we couldn't concentrate on our contact prayers. When we start the contact prayer, we are in the conscious that we are going to contact God. But when the contact prayer continues, our thinkings are, our mind goes on some other word, and our body mechanically doing the contact prayer. That's it. We are not in the remembrance of God while we are observing the contact prayers. I was thinking, what is the reason? Why it's happening? Keep always happening. Now we enter the submission before 20 years. Still I am in the same place where I was in before 20 years. The thing is, the real love or the conscious or my attention is not there. In my heart it's not there. It's very less. I have to increase it. I have to improve myself. Then only I can concentrate on God or remember God while I observe the contact prayers. That is, I think that is the reason, because everything comes from our heart, nothing from another things. So we have to fix our heart. Quran gives the medicine for the heart. Whatever troubling our heart, there is a medicine, there is a way, or there is a solution in the Quran. In other verses we can see, like, they are the one who remembering God. While they are remembering God, their hearts rejoice. They become the happiest person. When your heart rejoice. ஸோ சூரா 8 வசனம் 2ல் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, உண்மையான நம்பிக்கையாளர்களுக்கு இலக்கணமாக கடவுள் சொல்கிறது, கடவுள்னு மொழியப்பட்டால் அவங்களுடைய இதயங்கள் நடுநடுங்கி விடும் சொல்கிறார். அங்கே நடுங்கிறது இதயம்தான், மூளை இல்லை. அப்போ எல்லாமே இங்கேருந்து தான் வரணும். இங்கே இல்லைண்டாக்கா நம்ம யோசிக்கிறதுலையோ முடிவு பண்ணுறதுலையோ ஒரு செய்யணும்னு நினைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. அது ஒரு லிப் சர்வீஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம தொடர்பு தொழுகை தொழுகும் போது நம்முடைய கவனமே இருக்க மாட்டேங்குது. ஆரம்பிக்கும் போது இருக்குது, ஆனால் தொழுதுகிட்டு இருக்கும் போது நம்முடைய கவனமெல்லாம் எங்கேயோ போயிடுது. பாடி சும்மா ஒரு ஒரு இயந்திரம் மாதிரி வேலை செய்யுது. இயந்திரம் மாதிரி அதை தொழுகை முடிச்சுட்டு எந்திரிச்சு. காரணம் என்னண்டாக்கா, அந்த நம்முடைய இதயத்திலேருந்து அது வரலை. அது செய்யணும், அவ்வளோதான். அது நம்ம இப்போ ஒரு குதிரையை பழக்கி வச்சுருக்க மாதிரி, ஒரு ஆடு மாடு பழக்கி வச்சுருக்க மாதிரி இந்த பாடி நம்ம பழக்கி வச்சுருக்கிறோம். அது நம்ம சொன்னே நின்றோன்னா அது பாட்டுக்கு செஞ்சு முடிச்சுட்டு போயிடும். சில நேரங்களில் தப்பாக செய்யும், கூட 4 இருக்காதுக்கு பதிலாக 5, இல்லை 4க்கு பதிலாக 3, இப்படி எதாவது செஞ்சுட்டு அது போயிடும். ஆனால் உண்மையான அந்த சிந்தனை, உண்மையான நம்முடைய இதயம் இருக்குல்ல, நம்முடைய மனம் அங்கே இருக்காது. வேறு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு, அல்லது வேலை, வீடு, பிரச்சனை, இதையாவது யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அது காரணம் என்னண்டாக்கா, இங்கே அது இல்லைன்னு ரொம்ப கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது. அப்போ நம்முடைய இதயத்தில் உள்ள பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணணும். நம்முடைய இதயத்தில் உள்ள கோளாறுகளை சரி பண்ணணும். நம்பிக்கையை அதிகரிக்கணும், கடவுள் மேலே அன்பை அதிகரிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சால் தான் அதையெல்லாம் நம்ம ஒழுங்காக செய்ய முடியும். கடவுள் சொல்கிற மாதிரி, கடவுளை நினைவு கூறும்போது தான் நம்மளுடைய இதயங்கள் களிப்படைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகிழ்ச்சி வேணும்டா கடவுள்கிட்ட இருந்து தான் போகணும். மகிழ்ச்சி எங்கேருந்து வரும்னாக்கா இதயத்துலேருந்து தான் வரும். அதே மாதிரி உங்களுடைய இதயங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் குரானில் மருந்து இருக்குதுன்னு சொல்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரானில் மருந்து இருக்குது. இதயத்தை தான் நம்ம சரி பண்ணணுங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் சூரா 3 verse 7 and சூரா 9 verse 45, when God mentioned about the doubts, he is saying the doubts, it is in their hearts. I think we all know about the Surah 3 verse 7. It talks about the Quran. There are 2 kinds of verses in Quran. One is straightforward, another one is allegorical verse. Whoever has the doubts in their hearts, they will follow the allegorical verse to extract some kind of or a certain meaning from the Quran to repel the others from path of God or to make confusions, whatever it is, because they have the doubt in their hearts. சூரா 3 வசனம் 7 பற்றி நமக்கு தெரியும். அது என்னண்டாக்கா, குரானில் 2 வகையான வசனங்கள் இருக்குது. நேரடியான வசனங்கள், பலபொருள் தரக்கூடிய உருவக வசனங்கள் இருக்குது. யாருடைய இதயத்தில் சந்தேகங்கள் இருக்குதோ அவங்க தான் அலகரிக்கல் வர்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை வெளியே கொண்டு வந்து மற்றவங்களை குழப்புறதுக்கும் வழி எடுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறாங்க. இன் சூரா 3 verse 154, it gives us the point or reason
or the explanation why we are here. Surah 3 verse 154. In that verses we can see there are some believers who attained the setback while they are in the war. It was God's will. Why? Because God thus puts you to the test to bring out your true convictions and to test what is in your hearts. God is fully aware of the innermost thoughts. ஸோ சோதனைகள் எதுக்கு வருதுன்னாக்கா நம்முடைய உண்மையான முடிவுகள் என்ன, இதயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான், சோதிக்கிறதுக்கு தான் சோதனைகளை வருது. உங்களுடைய உண்மையான எண்ணங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறார். சூரா 9 verse 45. The only people who wish to be excused are those who do not really believe in God and the last day. Their hearts are full of doubt and their doubts cause them to waver. So it's all like a chain reaction. When you have the doubt, you cannot be a righteous person. You cannot be strong in the path. You can't remain as a believer even. Someday you will become a hypocrite. You will be expelled, or yourself will expelled from the group of submitters. ஸோ இந்த 9:45 போருக்கு புறப்பட அழைக்கும் போது யார் உண்மையிலே கடவுள் மேலேயும் மறுமை நாள் மேலே நம்பிக்கை கொள்ளலையோ அவங்க தான் சாக்கு போக்கு சொல்லுவாங்க கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு. இது காரணம் என்னன்னாக்கா அவங்களுடைய இதயங்களில் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறார். இந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வர்றதுக்கு தான் அங்கே போருங்கிற விஷயமே வருது. அந்த போருங்கிற சோதனையை அங்கே வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். There are some verses which has a very lot of depth meanings. Maybe we can't derive, maybe we can't. Like Surah 3 verse 167. Sorry. Surah 8 verse 70. O you prophet, tell the prisoners of war in your hands, if God knew of anything good in your hearts, He would have given you better than anything you have lost and would have forgiven you. God is forgiver, most merciful. The prisoner of wars means the disbelievers. So God saying, if God knew of anything good in your heart, it means it's from very long time back. He knows everything about us, what we have in our heart, what is our decision. So we don't know when He decided to put you in that place. We cannot understand, but still we can know for one thing for sure, God does not inflict an injustice on anyone. He do what all the things in a justice way. So if God knows that, like for example me, if I am any scholars, if he knows that there is a good in their hearts, they will be guided. God will give them the good things. There are some other verses also which saying the same thing. Cleaning heart. So God is the one who cleans our heart. Surah 5 verse 41. He talks about some people, disbelievers, and in the end he is saying, God is saying, God does not wish to cleanse their hearts. They have incurred humiliation in this world, and in the hereafter they will suffer a terrible retribution. If we want to attain the purification, if we want our soul to be purified, there is only one who can do that. That is our God, the Lord and Master. Here we can clearly see that God does not wish to cleanse their heart. It means He wishes to cleanse some of the people's heart. They will be defined as they are defined in Quran as the true believers or submitters. Inshallah, let God guide us. Let's pray to God to guide us, to clean our hearts, to purify us in order to enter the God's kingdom. Inshallah. நம்மளுடைய இதயங்களில் ஏதாவது ஒரு நல்லது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடவுள் நல்லதை தான் கொடுப்பார். 8ஆம் அத்தியாயத்தில் 70வது வசனத்தில் போர் கைதிகளை பற்றி சொல்றார். உங்களுடைய இதயங்களில் ஏதாவது ஒரு நல்லது இருக்குதுன்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அவர் திருப்பி கொடுத்துருப்பாரு.
அப்போ கடவுளுக்கு யார் யார் இதயத்தில் என்னென்ன இருக்குது, யார் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது எல்லாமே கடவுளுக்கு நல்லா தெரியும். நல்லவங்களா இப்போ நம்ம பல பேரை பார்த்து நம்ம இப்படி போயிட்டா அப்படி போயிட்டா நம்ம நினைக்கிறோம். அவங்கள்ட்ட உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நம்பிக்கை கொண்டு வருவாங்க அப்படின்னாக்கா கடவுள் அவங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்துருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சூரா 5:41 கடவுள் நம்ப மறுப்பவர்களை பற்றி சொல்லிட்டு அவருடைய இதயங்களை தூய்மைப்படுத்த கடவுள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இவங்களை கடவுள் தூய்மைப்படுத்த விரும்பலைண்டா இவங்க அல்லாத மற்றவர்கள் சிலரை அவங்களுடைய இதயங்களை கடவுள் தூய்மைப்படுத்த விரும்புகின்றார் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்முடைய இதயங்களை தூய்மைப்படுத்தணுன்னாலும் சரி, நம்முடைய ஆன்மா பரிசுத்தம் அடையணுன்னாலும் சரி, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி தான், ஒரே ஒருவர் தான் அதை செய்ய முடியும். அது நம்முடைய இரட்சகரான கடவுள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆகையால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும், நம்முடைய இதயங்கள் தூய்மை அடைவதற்கும், நம்முடைய ஆன்மா பரிசுத்தம் அடைவதற்கும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வதனாக இந்த குத்பாவை நிறைவு செய்கிறேன். அக்கீமுஸ்ஸலாம்.